அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து ஷமாயிலுத் திர்மிதி பாடத்தை ஒவ்வொரு பதிவிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று 7வது தொடர். முந்தைய 6 தொடர்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷமாயிலுத் திர்மிதியில் 3வது பாடமாக பாபு மா ஜாஅ ஃபி ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது, எத்தனை விதத்தில் முடி வளர்த்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை தெளிவாக இந்த பாடத்துக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். இந்த பாடத்துக்கு கீழால் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். இதற்கு அடுத்து 4வது பாடம் பாபு மா ஜாஅ ஃபி தரஜ்ஜுலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலைவாரினார்கள், அந்த தலைவாரிய முறை எப்படி என்பதையும் அதற்கு அடுத்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த பாடத்துக்கு கீழால் 5 ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே இந்த 2 பாடத்தை தான் இன்றைய பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ரிவாயத் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ஷஅரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா நிஸ்ஃபி உதுனை, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய காதுடைய அரைவாசி வரை வளர்ந்திருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. இதே போல அடுத்த ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, குந்து அக்தசிலு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹிதின், நானும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். வகான லஹு ஷஅருன் ஃபௌகல் ஜும்மதி வ தூனல் வஃப்ரதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி ஜும்மா என்றதை விட உயர்வாகவும் வஃப்ரா என்பதை விட குறைவாகவும் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறையில் முடி வளர்த்திருக்கிறார்கள். அல்லாமா இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விடயத்தை தெளிவாக சொல்றாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா, வஃப்ரா, லிம்மா என்று 3 விதத்தில் தலைமுடி வளர்த்திருக்கிறார்கள். வஃப்ரா என்று சொன்னால் மா பலக ஷஹ்மத்தல் உதுன், காதுடைய சோனை வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி வளர்ந்திருக்கும். இதற்கு வஃப்ரா என்று சொல்லப்படும். 2வது முறை மா நஸல அன் ஷஹ்மத்தில் உதுன், காதுடைய சோனையை விட சற்று கீழே இறங்கி இருக்கும், அதற்கு கீழாலும் முடி வளர்ந்திருக்கும். இதற்கு லிம்மா என்று சொல்லப்படும். ஜும்மா என்றால் மா நஸல அன் ஸாலிக இலல் மன்கிபைன், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய தோள்பட்டை ஷோல்டரில் படும் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இதற்கு ஜும்மா என்று சொல்லப்படும். எனவே வஃப்ரா, லிம்மா, ஜும்மா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறையிலே முடி வளர்த்திருக்கிறார்கள். இந்த ரிவாயத்தில் வருது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளித்திருக்கிறோம். அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அன்பு அது மவத்தத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் வேறு யாருக்கும் அந்த அன்பை கொடுக்கவில்லை. பிரத்யேகமாக ஸ்பெஷலாக கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் தான் அந்த அன்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த அன்பு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரீதியிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சீரான வழியை காட்டியவர்கள். காட்டியது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் என்று. அந்த அடிப்படையில் தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நெருக்கமான அன்பு பாண்டிங் உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரே சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குளிப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரக்கத்தை அதிகரிக்கிறான். அந்த விடயத்தை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி, அவர்கள் என்ன சொல்றாங்க, நானும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளித்திருக்கிறோம். அருமையானவர்களை, சேர்ந்து குளிப்பதினால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அன்பு அதிகரிக்கும். இதைத்தான் இந்த சமுதாயத்தினருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சுன்னாவை எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்று அதிகமானவர்கள் எனக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனை என்று கூறுகிறார்கள். இப்படியாப்பட்ட சிறு சிறு விடயங்களை அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பை அதிகரிப்பான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் தன்னுடைய மனைவிமார்களுடன் நடந்திருக்கிறார்கள். இது மவத்தத் என்ற அன்பு அதிகரிப்பதற்குரிய ஒரு அடிப்படை காரணம். தொடர்ந்து சொல்றாங்க, வகான லஹு ஷஅருன் ஃபௌகல் ஜும்மதி வ தூனல் வஃப்ரதி, ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி வந்து ஜும்மாவை விட உயர்ந்ததாகவும் வஃப்ரா என்பதை விட குறைவானதாகவும் இருந்தது என்று சொல்றாங்க. அதாவது தோள்பட்டையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியும் பட்டிருக்காது. இதே போல இந்த காதுடைய சோனியை விட சற்று இறங்கியிருக்கும். இந்த முறைக்குத்தான் லிம்மா என்று சொல்லப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அமைப்பு லிம்மாவுடைய அமைப்பு. அதாவது இந்த காதுடைய சோனியை விட சற்று கீழால் வளர்ந்திருக்கும், ஆனால் அது ஷோல்டர்ல பட்டிருக்காது. இந்த அமைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்பூஅன், நபி அவர்கள் நடுத்தர உயரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வஈத மா பைனல் மன்கிபைன், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள் புஜங்கள் சற்று விரிந்ததாக அகன்றதாக இருக்கும். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய காதின் சோனையை பட்டு கொண்டிருக்கும் என்று பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் கத்தாதா இப்னு திஆமா அஸ்-சதூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது என்று கேட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்களுடைய முடி அதிகம் சுருண்டதாகவும் இருக்கல்ல, இதே போல ஸ்ட்ரைட் முடியாகவும் இருக்கல்ல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இந்த காதுடைய சோனையின் அளவுக்கு வளர்ந்திருந்தது என்று அவர்கள் சொல்றாங்க. இதே போல அடுத்து வரக்கூடிய ரிவாயத்துகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி தன்னுடைய காதின் சோனை அளவுக்கு தான் வளர்ந்திருந்தது என்று சஹாபாக்கள் கூறுறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு எடுக்காமல் முடி வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஷ்ரிகூன்கள் யுஃபர்ரிகூன ஊசஹும், அவர்கள் தலைமுடி வாரும் பொழுது கோடு எடுத்து, அதாவது வஹீட் என்று சொல்வார்கள், கோடு எடுத்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் வகான அஹ்லுல் கிதாப் யுஸ்திலூன ஊசஹும், ஆனால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத நசாராக்கள் கோடு எடுக்காமல் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாக முஷ்ரிகூன்கள் அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று வந்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேர்களிலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எதை செய்கிறார்களோ அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கும் வேதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருந்தது. எனவே அவர்கள் அந்த விடயத்தை தான் பின்பற்றுவார்கள் என்று அவர்களை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை செய்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடை வந்துவிட்டால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்டு விடுவார்கள். அப்படி எந்த தடையும் வராவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பின்பற்றுவார்கள். இந்த விடயத்திலும் அவ்வாறு தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை வாரும் பொழுது கோடு எடுக்காமல் அப்படியே வாருவார்கள். ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிகூன்கள் தங்களுடைய தலையை கோடு எடுத்து தான் வாருவார்கள். இதே போல வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முடிகளை அவ்வாறு வஹீட் எடுக்காமல் கோடு எடுக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஒத்ததாக இருக்க விரும்பி அவர்கள் செய்வது போல இந்த தலைமுடிய விடயத்திலும் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த விடயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான கட்டளையும் வரவில்லை. அதனால் அவர்கள் செய்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு எடுத்து வார ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு எடுத்து வாரினார்கள். சில சந்தர்ப்பங்களில் கோடு எடுத்து வாருவாங்க, சில சந்தர்ப்பத்தில் அப்படி விட்டு விடுவார்கள். எனவே கோடு எடுத்து வாரனாலையும் எந்த விதமான கட்டளையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரல, வாராததின் காரணமாகவும் எந்த விதமான கட்டளையும் வராதனால இரண்டும் அனுமதிக்கப்பட்ட விடயம் என்ற நோக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு முறையிலையும் தலைவாரி இருக்கிறார்கள். அடுத்த பாடம், நான்காவது பாடம் தான் பாபு மா ஜாஅ ஃபி தரஜ்ஜுலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலைவாரினார்கள் என்ற விடயமும் பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் வருது. அவங்க சொல்றாங்க, குந்து உரஜ்ஜிலு ரஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயிதுன், எனக்கு மாதவிடாய் ஏற்பட்ட சமயத்தில் நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வாரக்கூடியவளாக இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அருமையானவர்களை, இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஹதீஸிலே என்ன வருகிறது? மாதவிடாயுடைய சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை வாரிவிட்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒன்றுமே சொன்னது கிடையாது. இதே போல மிஷ்காத்ல வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹைதுடைய சந்தர்ப்பத்தில், மாதவிடாய் ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலும்
ஒன்றாக குளித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாயுடன் இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்கள் இறைச்சியை கடித்து சாப்பிடுவார்கள். எந்த இடத்தில் ஆயிஷா நாயகி வாயை வைத்து கடித்தார்களோ அதே இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை கடித்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்று நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், வீட்டிலே பெண்களுக்கு இந்த ஹைத் மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் செய்யக்கூடாது, இது தீட்டு என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இஸ்லாம் பெண்களை ஒதுக்கி வைக்க சொல்லி எங்கேயுமே கூறவில்லை. இது மிகப்பெரிய தவறு. அருமையானவர்களே, மாதவிடாயுடைய சந்தர்ப்பத்திலே அவர்களுடன், அதாவது மனைவிக்கு ஏதாவது மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அந்த பெண்ணுடன் உடலுறவு கொள்வதைத்தான் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்கிறதை தவிர அந்த பெண்ணை ஒதுக்கி வைக்க சொல்லியோ அல்லது தாயுடைய வீட்டுக்கு அனுப்பி சுத்தமானதற்கு பிறகு மீண்டும் வா என்று சொல்லவோ இஸ்லாம் ஒரு காலமும் சொல்லவில்லை. இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தெளிவான ஆதாரம் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த மாதவிடாய் ஏற்பட்ட சமயம் நபி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்க முடியும், ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அனுப்பவில்லை. ஏனென்று சொன்னால் இது அந்நியர்களுடைய கலாச்சாரமே தவிர இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை. அருமையானவர்களே, எனவே இப்படி இந்த மாதவிடாய் என்பது மனைவிக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மனைவியுடன் நெருக்கமாக இருந்து அன்பாக இருந்து அந்த மனைவியை கவனித்துக் கொள்ள சொல்லித்தான் கணவருக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறதே தவிர விரட்டவோ ஒதுக்கி வைக்கவோ இஸ்லாம் சொல்லவில்லை. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகளில் சிலரும் இவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கணவனுடைய தாய், அதாவது அந்த பெண்ணுடைய மாமியார் இந்த மருமகளை இவ்வாறு ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படி இஸ்லாம் எந்த ஒரு சட்டத்தையும் போடவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில், இந்த மாதவிடாய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மனைவியுடன் கணவன் நெருக்கமாக இருந்து மனைவிக்கு உதவி ஒத்தாசைகளை செய்து அந்த மனைவியை மகிழ்விக்கத்தான் இஸ்லாம் சொல்கிறதை தவிர வேறு எந்த ஒரு விடயத்தையும் சொல்லவில்லை. உடலுறவு மட்டும் தான் இஸ்லாம் தடுக்கிறது. மற்ற பிரகாரம் வேறு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது. ஆகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை வாரிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே போல மிஷ்காத்லையும் வருகிறது. மாதவிடாயுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியுடைய மடியில் தலையை வைத்தும் படுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்றாங்க, நான் மாதவிடாய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே தலையை வைத்து குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ரிவாயத்தும் தெளிவாக வருகிறது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ரிவாயத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு துஹ்ன ரஸிஹி, அதிகமாக தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே போல தங்களுடைய தாடியையும் நன்றாக வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில ஒரு துணி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அந்த துணியில அதிகமாக எண்ணெய் பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு எண்ணெய் பாய்ப்பார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு எண்ணெய் வைத்தது ஒலிவ் ஆயில், அதாவது ஜைத்தூனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னால ஜைத்தூனுடைய பாடமும் வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜைத்தூனுடைய பிரயோஜனங்களை பற்றி நான் தெளிவாக கூறுகிறேன். அருமையானவர்களே, அதற்கு பிறகு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் வைப்பார்கள் என்று சொன்னால் கஅன்ன ஸௌபஹு ஸௌபு ஸய்யாத்தின், அவர்களுடைய ஆடையோ எண்ணெய் வியாபாரியுடைய ஆடையை போல இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆடைகளில் எல்லாம் எண்ணெய் பட்டிருக்கும். இந்த அளவுக்கு தலைக்கு அதிகம் எண்ணெய் வைக்கக்கூடியவர்களாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதே போல அடுத்த ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வுது செய்வதாக இருந்தாலும் சரி, தலை வாருவதாக இருந்தாலும் சரி, செருப்பு அணிவதாக இருந்தாலும் சரி, வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். நல்ல விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை கொண்டு ஆரம்பிப்பார்கள். இதே போலத்தான் வுது செய்வதாக இருந்தாலும் சரி, தலை வாருவதாக இருந்தாலும் சரி, இதே போல செருப்பணிவதாக இருந்தாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலதை கொண்டு ஆரம்பிப்பார்கள். எனவே நாங்கள் இதற்கு பிறகு நல்ல விடயங்களை செய்யும் பொழுது வலதை முற்படுத்துவோம். நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றிய கூலியை அல்லாஹ் எங்களுக்கு நசீவாக்குவான். அடுத்த ரிவாயத் அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு
அறிவிக்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தரஜ்ஜுலி இல்லா கிப்பன், விட்டு விட்டே அன்றி தலை வாருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அப்படி என்றால் அடிக்கடி வாராமல் முடியை விட்டு விட்டு வாருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். அடுத்த ரிவாயத் வருது, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதரஜ்ஜலு கிப்பன், நபி அவர்களுடைய வளமையும் என்னவென்றால் அடிக்கடி வார மாட்டார்கள், விட்டு விட்டு தான் வாருவார்கள். அருமையானவர்களை, அடிக்கடி வாருவதனால் முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வாராமல் விட்டு விட்டு வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பழக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த பாடத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முடி வளர்த்தார்கள், எத்தனை முறையில் வளர்த்தார்கள், அதே போல் நபி அவர்கள் எப்படி தலை வாருவார்கள் என்ற விடயம் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.